கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான அவர்களை ஒருநாள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரையும் ஒருநாள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கோவையில் நவம்பர் 2ஆம் தேதி இரவு விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவி அவரது ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த 3 பேரும் அவர்களை தாக்கினர். அதில் மாணவியின் நண்பர் படுகாயம் அடைந்த நிலையில் கல்லூரி மாணவி அந்த 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குணா என்ற தவசி, சதீஷ் என்ற கருப்புசாமி, கார்த்திக் என்ற காளீஸ்வரன் ஆகியோரை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். இதனை அடுத்து மூவரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு கோவை மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டனர். மேலும் அடையாள அணிவகுப்பு உள்ளிட்ட பணிகளை காவல்துறையினர் முடித்துள்ளனர். இந்த நிலையில் 3 பேரும் காவலில் எடுத்து விசாரிக்க பீளமேடு போலீசார் அனுமதி கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு கோவை கூடுதல் மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். மனுவை விசாரித்த நீதிபதி சிந்து ஒரு நாள் மட்டும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கினார். கால்களில் சுடப்பட்ட மூவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வந்து சக்கர நாற்காலி மற்றும் ஸ்ட்ரெச்சரில் நீதிமன்ற அறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.